வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கும் லாக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 5/8/2026 தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் டுடே. சரிங்களா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் பண்ணாதவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான காலேஜஸை சூஸ் பண்ணுங்க. ஏகப்பட்ட சீட் வந்து வேக்கன்ட் இருக்கு. சரிங்களா? நிறைய வேக்கன்ட் இருக்கு. அதனால சரியான காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க. காலேஜ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேர்லயே நிறைய காலேஜஸ் இருக்கும். நீங்க மாத்திக்கான காலேஜை போட்டுறாதீங்க. போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்புறம் கிடைச்ச காலேஜுக்கு போய் சேர்ந்து தான் ஆகணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரிங்க. எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா 7.5 கவுன்சிலிங் டவுன்லோட் ரவுண்ட் ஒன் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுக்கு என்னென்ன காலேஜ் எந்த காலேஜ் அதில் என்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி காலேஜஸை கரெக்டான வகையில் செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மாற்றி செலக்ட் பண்ணிடாதீங்க. ஒரே பிள்ளை நிறைய காலேஜஸ் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஒன்றுன்னு போட்டு போட்டுறாதீங்க. காலேஜ் கோடு, காலேஜ் பேர், காலேஜ் கோடு, டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்தோமா அப்படிங்கிறத பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படிங்கிறத வரிசையாக கொடுத்துட்டு வாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு காலேஜை கொடுத்துட்டு பின்னாடி வந்து நல்ல காலேஜ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா பின்னாடி உங்களால் என்ன பண்ண முடியாது, அப்வர்டு மூவ்மெண்ட் போக முடியாது. கொடுத்த காலேஜ் அவங்க அலாட் பண்ண காலேஜை நீங்கள் போய் சேர்ந்து தான் ஆகணும். சரிங்களா? அதனால கொஞ்சம் தெளிவாக பார்த்து சரிங்களா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேர்ல நிறைய காலேஜஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க வேற ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே செலக்ட் பண்ணது இங்கே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா போட்டது வேற காலேஜாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு காலேஜ். அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுவும் சிஐடின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க, காலேஜோட கோட் நம்பர்லேருந்து எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து பண்ணுங்க. சாய்ஸ் லாக் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் வந்து கன்ஃபார்மாக பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ரவுண்ட் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.